பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் நாம் யாவரும் ஆண்டவருடைய இன்ப நாமத்திலாக நாம் கூடியிருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். விண்ணையும் மண்ணையும் ஆள்கின்றவரே, இந்த உன்னதமான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, காலையிலிருந்து இந்த ஆண்டவரே மாலை முதல் உடைய கிருபை தான் எங்கள் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருக்கும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்க இருவர் மூவரும் நாமத்தில் கூடி செபிக்கும் போது உங்க மத்தியில நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, உண்மை துதிக்கிறோம் அப்பா. நீரைகள் மத்தியில் வந்து வசிக்கும்படிக்காய் ஜெபிக்கிற இன்றைக்கு நாங்க பாடுகிற பாடல்கள் இருந்து ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள் ஆண்டவரே உன்னதமான வார்த்தைகள் வழியாக இதை காணக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்காய் நாங்கள் தாழ்ந்து மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க தான் அற்புதங்களை செய்ய வேண்டும் தகப்பனே. கிருபை உள்ளவரை நீர் உம்முடைய நாமத்தால் எதை கேட்டாலும் எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தது போல உம்முடைய நாமத்திலாக நாங்கள் துதிய ஏறெடுக்கிறோம் அப்பா. நீங்க தான் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். என் கண்மலை யானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீர் ஒருவரே என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசுவை போற்றி புகழ்வோம். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை
கண்மலையா இருக்கிறார், நமக்கு கோட்டையும் மரணமாய் இருக்கிறவர், நம்மளை பலப்படுத்தி நம்மளை ஸ்திரப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாரும் என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நான் உன்னை விட்டு வாழ முடியாது என்று சொல்லி இப்பொழுது நாம் யாவரும் இந்த பாடலை பாடி ஆண்டவரை போற்றி புகழுவோம். Yes, God, Jesus. Amen. Hallelujah. Yes, Jesus. Amen. என் கூடவே இரும், ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ
விசேஷமாக நம் மத்தியிலிருந்து நம் கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துகிற இயேசு கிறிஸ்துவால நமக்கு பலன் உண்டு. ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி இந்த தொலைக்காட்சி ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்காக இப்பொழுது நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய இடத்தில் இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். Hallelujah. Thank you Lord Jesus. என்னையும் மற்றையும் படைத்த தேவாதி தேவன், இன்று முதல் நான் உன் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவாதி தேவன், இந்த நேரத்திலே சப்பா தொலைக்காட்சி பார்த்து இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தகப்பனே பேரால தொடுவீராக தகப்பனே. உடைய அக்கினி வல்லமை, அபிஷேக வல்லமை இந்த நேரத்துல இறங்கி வரும் தகப்பனே. உடைய தூய்மை ரத்தத்தால அவங்க பாவங்களை கழுவி சப்பா உடைய பிள்ளைங்களாக ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. எங்களுக்கு நீங்க ஒரு தகப்பனாயிருந்து தாயாயிருந்து எங்களுக்கு ஏற்றும் தகப்பனே. யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்காங்களோ ஏக்கத்தோட தகப்பனே வந்து இந்த வார்த்தைக்குள்ள வரணும் சொல்லி யார் ரொம்ப ஏக்கத்தோட தாகத்தோட வந்துக்கிறாங்களே தகப்பனே, இந்த நேரத்துல விசேஷமாக தகப்பனே உடைய ரத்தத்தால அவங்களை கழுவி தகப்பனே அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்து தகப்பனே, எல்லா துக்கத்துல இருந்து சந்தோஷமா மாறட்டும் தகப்பனே. யார் வேலை இழந்து கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே அவங்களுக்கு வேலை கொடுமை. நோய்கள் யாருக்கு நோய்கள் இருக்குதோ தகப்பனே, மனசுல வேதனை இருக்குது சப்பா, நெருக்கடியில யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பண கஷ்டத்துல பஞ்சத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க தகப்பனே, இந்த நேரத்துல நீங்க ஒரு நீதியாய் தகப்பனே. In the name of Jesus you deliver them right now Lord. In the name of Jesus you heal them Lord. Heal let the great and mighty wonders happen right now Lord Jesus. You touch them with your holy hands Lord. Sapa let your fire pour on them Lord everyone. Everybody கரமாக மேலே இறங்கட்டும் சப்பா. Yes Lord Jesus. நிரப்பும் தகப்பனே, அக்கினி வல்லமை, அபிஷேக வல்லமை தகப்பனே, ரத்தத்தால நிரப்பும் சப்பா, நிரப்பும் தகப்பனே. Let your fire pour upon Lord Jesus. As we are going to hear the word of Lord Jesus, you bless the messenger Lord. Let your word go deep inside their heart Lord Jesus and penetrate each and everybody Lord Jesus. சப்பா இந்த பிரேயர் முழுக்கும் தகப்பனே கூடவே இணைந்து இருக்கணும் சப்பா. உடைய வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்துல போக போக சப்பா ஒரு மருந்தா மாறட்டும் தகப்பனே, ஒரு உணவா மாறட்டும் சப்பா. அது வாழ்க்கையில ஒரு ஒளிய தருவீராக, ஒரு வெளிச்சத்தை தருவீராக. கூடவே இருந்து நீங்க வழி நடத்துங்க சப்பா. அனைவரும் தகப்பனே இந்த பார்த்துக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கு இரட்டிப்பான நன்மையா கொடுங்க. இன்றில இருந்து அவங்களுக்கு எல்லாமே சந்தோஷமா மாறட்டும் தகப்பனே. Everything I surrender to your mighty and righteous hand Lord Jesus. I close my prayer to Jesus Christ Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், இந்த உன்னதமான நேரத்தில் நாம் துதியாதின ஜெபம் நாம் விடுத்தோம். இப்பொழுது நாம் இறைவாக்குக்காக நாம் கடந்து போவோம். உயிர் உள்ள வார்த்தை கேட்கும் போது உயிரற்ற நாம் செயல்களெல்லாம் உயிர் பெற்ற செய்ய ஆண்டவர் இந்த நாளில வரப்போகிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் நம் அவளோடு நாம் காத்திருப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை பாதுகாத்து வருகின்றார். அந்த பாதுகாப்பின் அரவணைப்பு தான் நாம் ஒருவரை ஒருவர் காண்கின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் அருளுகின்றார். நாம் வெவ்வேறு திசைகளிலே இருக்கலாம், ஆனால் இந்த இறை பிரசன்னம் நம்மை ஒன்றாக காண செய்கின்றது. இது இறைவன் நமக்கு அளிக்கின்ற அருளாயிருக்கின்றன. ஆகவே இன்று காலை இந்த தின திருப்பலி வாசகத்தை தியானிக்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். ஆண்டவரே, வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கின்றன, அதை எனக்கு கொடுத்து என்ன வாழவையும் ஆண்டவரே என்று சமர்ப்பணிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்க அன்பு தகப்பனே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆண்டு அந்த மண்ணுலகில் வாழ்கிற எங்களை விண்ணுலகில் இருந்து நீ நோக்கி பார்க்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விண்ணக தந்தையே, உடைய அருட்கரம் இந்த காலை நேரத்தில் எங்கள் அனைவர் மேலும் வருவதாக. உடைய வாக்குகளை கேட்க என்னோடு காத்திருக்கிற உமது பிள்ளைகளின் காதுகளை திறந்தருளும், உள்ளங்களை திறந்தருளும், மனதுகளை திறந்தருளும்.
ஒவ்வொருவரும் உமது அருள் பேராற்றல் பெற்று வாழக்கூடிய ஆசிரியை நீர் வழங்குவீராக. ஆண்டவர் நீ தாமே உமது கிருபையினால் தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளத்திற்கும் அது ஆறுதலாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தக்கூடியதாகவும் இருப்பதாக. ஒவ்வொரு நாள் காலை நீர் எங்களோடு பேசுகின்றீர். இதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்று நற்செய்தி வாசகங்கள் என்ன சொல்லுகின்றன? விவிலியத்தை வாசிக்கும் போது இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9 - 13 வரை உள்ள வாக்கியங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? மத்தேயு என்கிறவரை அழைக்கின்றார். இயேசுவில் அன்பானவர்களே, இயேசு அங்கிருந்து சென்ற போது மத்தேயு என்பவரை சுங்க சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். சுங்க சாவடி என்றால் பொருள் என்ன? டாக்ஸ் கலெக்டர். புனித மத்தேயு முதல் விவிலியத்திலே, புதிய ஏற்பாட்டிலே முதல் புத்தகமாக இடம்பெற்றிருக்கின்றன. அதை எழுதினவர் புனித மத்தேயு. இந்த மத்தேயு முதல் முறையாக எழுதப்பட்டவர் அல்ல. முதல் முறையாக எழுதப்பட்டது மார்க்கு நற்செய்தி தான். ஆனால் விவிலியத்திலே மத்தேயு நற்செய்தி இடம்பெற்றிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர் எழுதின அந்த நோக்கம் மிக தெளிவாய் இருக்கும். மத்தேயு நற்செய்தி நாம் வாசித்தோம் என்றால் ஆபிரகாமை தொடங்கி இயேசு சாமி பிறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறைகளை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கும். இது மத்தேயு நற்செய்தியில மட்டும்தான் உண்டு. இந்த மத்தேயு நற்செய்தியானது குறிப்பாக யூத மக்களுக்காக எழுதப்பட்டது. யூதர்கள் அனைவருமே அவர்களுடைய மொழியிலே கண்டறிந்து இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நற்செய்திகளும் ஒவ்வொருவரை நினைவில் கொண்டு எழுதப்பட்டிருக்கின்றன. அதிலே மத்தேயு நற்செய்தி பார்க்கும்போது யூதர்களுக்காக எழுதப்பட்ட வாக்கு. ஆகவே அதில் இருக்கிற வாக்குகள் எல்லாம் சிறிது கடினமாய் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. ஆனால் அமைப்பு பார்த்தீர்கள் என்றால் மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதை எழுதினவர் மத்தேயு. இந்த மத்தேயுடைய வாழ்வு என்ன? அவர் இஸ் a கவர்மெண்ட் சர்வர். கவர்மெண்ட் வேலை செய்கிறவர், டாக்ஸ் கலெக்டராக இருக்கின்றார். இப்படி அவர் அமர்ந்து கொண்டிருக்கும் போது இயேசு அவரை பார்த்து என் பின்னே வா என்று அழைத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, யாராவது கவர்மெண்ட் வேலையை விட்டு வருவாங்களா? இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை என்று சொல்லி அநேக தேவைகளுக்காக கஷ்டப்படுகிறதை பார்க்கின்றோம். உணவுக்காக, வாடகைக்காக, தேவைகளை சந்திப்பதற்காக, சிக்கான மெடிக்கலுக்காக, ஸ்கூலுக்காக, ஃபீஸ் கட்டணும், காலேஜ் கட்டணும், வேலை இல்லையே என்று பரிதவிக்கிற அநேகரை இன்றைக்கு பார்க்கின்றோம். ஆனால் இயேசு மத்தேயை கண்டவுடனே என் பின்னே வா என்று அழைத்தார். இதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம். மத்தேயு என்ன செய்தார்? இயேசு அமர்ந்த கண்டு என் பின்பற்றி வா என்று அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். எவ்வளவு ஒரு செகண்ட்ல நடக்குது பாருங்க. நீங்க எத்தனையோ பேர் நாம சொல்றோம் பைபிள் படிங்க, படிக்கிறாங்களா? ஜெப கூட்டத்துக்கு வாங்க, வராங்களா? கிறிஸ்தவங்க கிறிஸ்துவுக்குரிய வாழுங்க. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய மக்களே, நம்ம வாழ்க்கையில கடினமான உள்ளங்கள் இருக்கின்றது. ஏனெனில் நாம் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்ததினால கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவால் தேர்ந்து கொள்ளப்படாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யார் தேர்ந்து கொள்ளப்படுவார்கள்? அவருடைய வார்த்தைக்கு அடங்கி வாழ்கிறவங்க தான். மத்தேயு பாருங்க, கவர்மெண்ட் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவரை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடனே அவர் உடனே இயேசுவை பின்பற்ற தொடங்கிவிட்டார். எதை குறித்தும் அவளை கவலைப்படவில்லை. நன்றி மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இயேசுவை பின்பற்றி செல்லதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உணர வேண்டும், நாம் விருப்பப்படி வாழ்வதற்காக அல்ல, நாம நினைக்கிறதை செய்வதற்காக அல்ல. நாம் அனைவருமே இயேசுவை பின்பற்றி செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பிலே நமக்கு பல துன்பங்கள் வரலாம். ஆனால் இயேசு உடன் இருக்கிற வரைக்கும்
எல்லா துன்பத்திற்கும் முடிவுகள் இருக்கின்றன. ஆக இன்றைக்கு மத்தியை பார்த்து அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் பின்பற்றி வா என்று சொன்னவுடனே அவர் இயேசுவை பின்பற்றினார். இயேசு நேரடியாக மத்தேயு வீட்டுக்கு செல்லுகின்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்து உண்டனர். அவர் வீட்டுக்கு சென்றவுடனே அவங்க வீட்டில ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தன. விருந்து ஆயத்தப்படுத்தின அந்த வீட்டில பலர் வருகிறதை எல்லாரும் பார்க்கின்றார்கள். ஏனெனில் இயேசு இருக்கிற வீடு பலருக்கு சொந்தமாகும். இயேசு வாழ்கிற வீடு பலருக்கு சொந்தமாகும். ஆக இயேசு மத்தேயு வீட்டில் இருக்கிறதை கண்டு பரிசேயர்களும் பாவிகளும் அவரை தேடி வர ஆரம்பித்து விட்டார்கள். வரி தண்டுபவர்களும் இயேசுவை தேடி வர ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் யார்? ஒதுக்கப்பட்டவர்கள். ஒதுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். யாரும் அவர்களை அழைக்கவில்லை. இயேசு இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே அவர்களே வர ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு இயேசு எந்த வீட்டில் இருப்பாரோ, இயேசு எந்த உள்ளத்தில் இருப்பாரோ அவர்களை தேடி பல மக்கள் வருவார்கள். அவர்கள் வந்து ஆண்டவருடைய அருளை பெற்றுச் செல்லும்படி வருவார்கள். இதான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவர் இயேசு தங்குகின்ற வீடாக, ஆண்டவர் இயேசு தங்குகிற உள்ளமாக மாற்றம் பெறுகின்றனர். எவருக்குள் ஆண்டவர் தங்கியிருக்கிறாரோ அவர்களை தேடி பலர் வருவார்கள். பலர் என்றால் யார்? குறைவு உள்ளவர்கள், நிறைவுள்ளவர்கள் கிடையாது. நோயிலே, வேதனையிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே, போராட்டத்திலே இப்படி பலர் தேடி வருவார்கள். ஒருவர் வெறுமையாக செல்ல மாட்டார்கள். ஏனெனில் இயேசு ஒருவரையும் வெறுமையாக அனுப்புவது இல்லை. ஆகவே பலர் அவரை தேடி வந்தவுடனே என்ன நடந்தது பாருங்க. இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடு பாவிகளோடு சேர்ந்து உண்பது என்று கேட்டார்கள். இயேசு இதை கேட்டவுடன் என்ன சொன்னார்? நோய் அற்றவர்களுக்கு அல்ல, நோய் உற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை என்று சொன்னார். நோய் அற்றவர்கள், நோய் உள்ளவர்கள் என்றால் பொருள் என்ன? மகிழ்ச்சியா இருக்கிறவர்களுக்கு அல்ல, துக்கத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் நோய் நொடியிலும் அநேக அவமானத்திலும் சிக்கி வாழ்கின்ற ஒவ்வொருவருக்குமே இயேசுதான் துணை என்று சொல்லுகின்றார். என் நண்பர் மக்களே, இன்றைக்கு கொரோனா என்ற கொள்ளை நோய் பணக்காரர்களை தொட்டால் பல மருத்துவர்களை சந்தித்து தேற்றிக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள். ஏனெனில் நிறைய பணங்கள் இருக்கின்றன. ஆனா ஏழைகளை தொட்டால் ஏழைகள் கடவுளை நோக்கி வருகின்றன. என்னிடத்துல பணம் இல்லை ஆண்டவரே, என்னை குணமாக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நோய் உற்றவனுக்கு அல்ல, நோய் உள்ளவனுக்கு மருத்துவர் நான். நானும் பரிசுத்தவான் என்று கொள்ளுகிறவனுக்கு அல்ல, எவனொருவன் என் முன்பாக நான் பாவி ஆண்டவரே என்று உள்ளத்திலே தீர்மானிக்கின்றானோ அவருக்கு நான் துணையா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில செய்கிற தவறுகளை நினைத்தோம் என்றால் சிந்தனை பலவிதமானவர்களை யோசிக்கிறது, பார்வை பலவிதமாக பார்க்கின்றது, வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிக்கின்றது. உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவன் என்ற உணர்வில்லாத வாழ்க்கை. இயேசுவை நேசிக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்ற தொடங்குவார்கள். அவர் செய்தவாறு தானும் செய்ய தீர்மானிப்பார்கள். மத்தேயுவை ஆண்டவர் அழைத்தார். அந்த அழைப்புக்கு உடனே பின்பற்ற தொடங்கினார். பின்பற்றினவர் இயேசுவுக்காகவே தன் வாழ்நாட்களை முழுக்கமாக அர்ப்பணித்தார். அவர் பெயரிலே புத்தக நூல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி என்று முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவரின் வாக்குக்கு கட்டுப்பட்டவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் மக்களே, நாம் கிறிஸ்தவர்களாக பல ஆண்டுகளா வாழ்கிறோம் என்று மாத்தட்டி சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்து உனக்குள்ள இல்லை என்று சொன்னால் நீங்க கிறிஸ்தவங்க கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே இறைவாக்கு என்ன உரைக்கிறது பாருங்க. வழியே இல்ல,
இரக்கத்தையே விரும்புகின்றேன். நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்திருக்கின்றேன். நண்பரி மக்களே, பாவிகளையே அழைக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப பாவத்தை செய்கிறதுனால ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்க கூடாது. அறிந்தும் அறியாமல் செய்த சில தவறுகளை மன்னிப்பார். ஆனால் செய்ததையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு அவர் பாவிகளை நேசிக்கிறவர் என்று பாவத்தை செஞ்சிட்டு ஆண்டவர் முன் வந்து நின்றால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு முறை இருமுறை தவறுவது வாழ்க்கை இயல்பு, மனித இயல்பு தவறுவது. ஆனால் அந்த தவறை அப்போது திருத்திக் கொண்டு இயேசுவை நோக்கி பயணம் செய்கிற கிறிஸ்தவர்களை ஆண்டவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, ஒவ்வொரு நாளும் உங்களை ஆண்டவர் சன்னிதானத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் அழைக்காவிடில் நீங்கள் இந்த செய்தியை கேட்க இயலாது. இந்த செய்தி உங்க காதிலே விழுகிறது என்றால் மத்தேயு கொடுக்கப்பட்ட அதே அழைப்பை ஆண்டவர் உன்னையும் அழைக்கின்றார். இதற்காக அவர் விட்டு சென்ற பணிகளை நீ நானும் தொடருவதற்காக, இந்த உலக மக்களை ஆண்டவர் என்னை கொண்டு வருவதற்காக. நம்மை சுற்றிலும் பல பாவிகள், நம்மை சுற்றிலும் பல பசாசு நிறைந்தவர்கள், நம்மை சுற்றிலும் குடும்பங்களிலே விரிசல்கள், நம்மை சுற்றிலும் பலவிதமான பிரச்சனையிலே சிக்கியிருக்கிற மக்கள், நம்மை சுற்றிலும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், நம்மை சுற்றிலும் பல பண கஷ்டம், பொருள் கஷ்டம் என்று வாடி வதங்கி போனவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நம் வழியாக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். இதற்குதான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். விளக்கப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் ஆறுதல் அடையவும் கிறிஸ்துவுக்காய் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கப்படவும் நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். நாம் என்ன செய்ய போகின்றோம்? இன்றைய முதல் வாசகம் விளக்கம் அளிக்கிறது. வாசிக்கும் போது பாருங்க, முதல் வாசகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் போது 4ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 13 வரை வாசித்து பாருங்கள். பவுலடிகளார் கூறுகிறார், ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கின்றேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பு என்ன அழைப்பு? நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்து நமக்குள்ள இருக்க வேண்டும். இதுதான் பவுல் சொல்லுகின்றார். நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றவாறு வாழ கெஞ்சி கேட்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நாம் எவ்வளவு பின்மாற்றமாய் இருக்கின்றோம். விவிலிய ரகசியங்களை அறியாமல், திருவிழியத்தை படித்து புரிந்து கொள்ளாமல், அதற்கேற்றவாறு நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், இயேசு விட்டு சென்ற பணியை நான் தொடர வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் இல்லாமல், தான் உண்டு தன் வாழ்க்கை உண்டு, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு, தான் உண்டு தன் பணத்தின் பெயர்கள் உண்டு, தான் உண்டு பதவி உண்டு என்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு விதத்திலே இன்றைக்கு கடவுளின் வாக்கை நிறைவேற்றாமல் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. உன்னை மென்னை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், உங்களை நான் கெஞ்சி கேட்கின்றேன், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றவாறு வாழுங்க. கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அதற்கேற்றவாறு வாழவில்லை என்றால் நாம் விண்ணகத்திலே நம்முடைய பெயர்கள் இடம்பெறாமல் போய்விடும். ஆகவே பால் சொல்லுகிறார், அழைப்புக்கு ஏற்றவாறு வாழுங்கள் என்று உங்களிடத்தில் நான் கெஞ்சி கேட்கின்றேன். முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்குங்கள். கிறிஸ்தவர்கள் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. தாங்கணுமா? அப்படியே முடியுமா? உடன் பிறப்புகள் மத்தியில விரோதங்கள், கணவன் மனைவி மத்தியில விரோதங்கள், சொந்த பந்தங்கள் மத்தியில விரோதங்கள், குழுவிலே விரோதங்கள், ஒருவரை பார்த்தால் இன்னொருக்கு பிடிக்கவில்லை, குரோதங்கள் உள்ளத்தில, இதெல்லாம் கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் இருக்கிற அனுபவம். ஒரு கிறிஸ்தவங்க எப்படி வாழணும் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. முழு தாழ்மையோடு, தாழ்மை என்ன? ஒபீடியன்ஸ். உங்க பேச்சிலேயே தாழ்மை இருக்கணும்.
கோபமும் அகங்கார வாக்குகளும் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இது கிறிஸ்தவர்களுக்குரியது அல்ல. மனத்தாழ்மையோடும் கனிவோடும், கனிவுனா என்ன அர்த்தம்? நாம பேசும்போது அதுல ஒரு அமைதி பிறக்கணும். கோபத்தை உண்டாக்க கூடாது, ஆத்திரத்தை வெளிப்படுத்த கூடாது. இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரியது இல்ல. இதை மாற்ற வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார். கனிவோடும் பொறுமையோடும், நீ எது செஞ்சாலும் பொறுமையா யோசித்து பேசு. எதை பேசினாலும் சரி, எதை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. அதுல உனக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நீ பொறுமையா யோசிக்கலனா உனக்கு இருக்கிற நல்ல பெயரை கூட நீ இழந்து போய் விடுவாய். கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது பாருங்க. இன்றைக்கு நாம் அனைவருமே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அழைக்கப்பட்ட இந்த அழைப்பிலே மனத்தாழ்மையோடு பொறுமையோடு ஒருவருக்கொருவர் அன்புடன் தாங்குங்கள், யாரையும் விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்றார். நாம விட்டு கொடுத்துறது தானே, யார் யார்கிட்ட வேணாலும் விட்டு கொடுத்துடுவோம். அப்படியே விரோதத்தை வளர்த்துக் கொள்வோம். இவங்கள பார்த்தா பொறாம, அவங்கள பார்த்தா பொறாம, பொறாமையான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் தாங்குங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது பிடிக்காது. எவரையும் தாங்க கூடாது. எல்லாருமே அவங்க சுயநலத்துக்காக வாழ வேண்டும் என்று தான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்று ஆண்டவராகிய கடவுள் என்ன சொல்லுகிறார் இந்த முதல் வாசகத்திலே? ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காதீர்கள். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்களை விட்டுக் கொடுக்காதீர்கள், சகோதர வாழ்க்கையில் இருக்கிறவர்களை விட்டுக் கொடுக்காதீர்கள், கிறிஸ்தவர்கள் மத்தியில விட்டுக் கொடுக்காதீர்கள். ஒற்றுமையாய் வாழுங்கள், மனத்தாழ்மையோடு வாழுங்கள் என்று ஆண்டவர் வாக்கு நமக்கு தெரிவிக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புரிய மக்களே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகின்றோம்? விரோதங்கள், வைராக்கியங்கள், பழி வாங்குகிற குணங்கள், குரோதங்கள், கோபங்கள், விட்டு கொடுக்காமல் விரோதத்தை வளர்த்துக் கொண்டிருப்பது, அவர்களை பார்த்தா பிடிக்கவில்லை, இவர்களை பார்த்தா பிடிக்கவில்லை என்று கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று திருப்பலி வாசகம் நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்தவர்களாய் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். அழைக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையில தாழ்மையோடு பொறுமையோடு ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்க வேண்டும். ஒருவரை ஒருவர் யாராயிருந்தாலும் தாங்குங்கள் என்று சொல்லுகிறார். பணத்துக்காக, பொருளுக்காக, அந்தஸ்துக்காக, பெயருக்காக அல்ல, பாசத்துக்காக அன்புடன் தாங்குங்கள். ஒரு இடத்துல அன்பு இருந்தாதான் மற்றவங்களை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. எப்ப அன்பு இல்லாம போகிறதோ அங்க சண்டை வரும். எப்ப அன்பு இல்லாம போதோ அங்க விரிசல் வரும். கிறிஸ்தவர்கள் இவர்களுக்குள்ள இது இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அடுத்த வாக்கு வாசிக்கும் போது பாருங்க, அமைதியுடன் இணைந்து வாழுங்கள். பிரிந்து வாழாதீங்க, இணைந்து வாழுங்க. எப்படி? அமைதியாக. எப்ப நீங்க ஆத்திரப்படுறீங்களோ அப்போதுதான் அங்கு பிரிவினை உண்டாகிறது. எப்போ கோபப்படுகிறீர்களோ அப்ப பிரிவினை உண்டாகிறது. எப்போ பிடிக்காதது செய்கிறீர்களோ அப்ப ஒருவருக்கு ஒருவர் விரோதங்கள் உண்டாகின்றன. ஆண்டவர் சொல்லுகிறார், இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி? அமைதியாக. ஏன்? தூய ஆவியாருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்க. பரிசுத்த ஆவி எந்த கிறிஸ்தவ குடும்பத்துல இல்லையோ, எந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயோ அங்க ஒற்றுமையாக வாழ முடியாது. ஏனெனில் ஒன்று சேர்க்கிறவர் தூய ஆவிதான். தூய ஆவி எவருக்குள் இல்லையோ அவங்களுக்கு உள்ளத்திலே விரோதங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கும். விரோதங்கள், சுய எண்ணம், சுய ஆசை உள்ளத்திலே வளர்க்கிறதுனாலே பிரிவினை வருகின்றது. பிரிந்து போகிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தூய ஆவியானவர் தான் ஒன்று சேர்க்க முடியும். உனக்குள்ள தூய ஆவி இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் அன்பினால் தாங்குவீர்கள், அமைதியோடு வாழ்வீர்கள், ஒற்றுமையாக வாழ்வீர்கள், இணைந்து வாழ்வீர்கள், எவரையும் எங்கும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள்.
நன்றாக பின்னணி வாழ்க்கையை வாசித்து பாருங்க. உங்களுக்கு பிடித்தவங்களை யாராவது சொன்னா விட்டு கொடுத்துவீங்களா? அதே அந்த பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிக்காம போகும்போது அவங்க உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்லிடுவீங்க எல்லார்கிட்டையும். இதற்கு பெயர் அன்பினால் தாங்குவதா என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தூய ஆவி எவருக்குள் இருக்கிறதோ அந்த தூய ஆவிதான் உங்களை தாங்கும்படி மனதை கொடுப்பார். உங்களுக்குள்ள தூய ஆவி இல்லாததினாலே நல்லா இருக்கிற வரைக்கும் நன்மையானதை பேசுகிறீர்கள். சண்டையிட்டு பிரிந்து விட்டால் அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் பிரபலம் பண்ண ஆரம்பித்து விடுகிறீர்கள். இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இன்றைய முதல் வாசகத்திலே மிக அருமையாய் சொல்லுகின்றார், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றவாறு வாழ. என்ன அழைப்பு? நான் கிறிஸ்தவன். ஆண்டவர் என்னை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறக்க வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிற நான் அமைதியோடு மனத்தாழ்மையோடு எவரையுமே விட்டுக் கொடுக்காமல் அன்பினால் தாங்க வேண்டும். எவரை குறித்து என்ன தவறு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாது அன்பு. அவர்கள் மேல் பாசத்தை தொடர்ந்து செலுத்திக் கொண்டேதான் இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, நீங்க கிறிஸ்தவங்களா? சிந்தனை செய்து பாருங்கள். நான் கிறிஸ்தவனா? வசனம் இங்கு ஒன்று சொல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கை வேறுமாய் இருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு நாம் மாற வேண்டும். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, பாவிகளை அழைக்கத்தான் நான் வந்தேன். பாவம் செய்து கடவுளுடைய ஆசிரியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். பல குற்றங்களை செய்திருக்கிறோம். குற்றங்களை விட்டு விலகி உன்னதமான ஆண்டவரோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அமைதியோடு இணைந்து வாழுங்க. பிரிஞ்சு பிரிஞ்சு என்னத்தை சாதிக்க போறீங்க? ஒருமுறைதான் உடன்பிறப்பு, ஒருமுறைதான் கணவன் மனைவி, ஒருமுறைதான் பெற்றோர்கள் பிள்ளைகள், ஒருமுறைதான் மாமியார் மாமனார், ஒருமுறைதான் மாமியார் மருமகள். பலமுறை கிடையாது. அந்த ஒருமுறை வாழ்கிற வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியை பெற்று ஒருவருக்கொருவர் ஒற்றுமையா வாழுங்க என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பணத்துக்காக, பெயருக்காக, புகழுக்காக, தேவைக்காக எவரையும் இழந்து விடாதீர்கள். அந்த இழப்பு உன்னுடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நண்பரே மக்களே, உங்க வாழ்க்கையில உறவுகள் எப்படி இருக்கின்றது? ஒரு கணக்கு போட்டு பாருங்க. உங்களுக்கு அறிவு வந்த நாட்களில் இருந்து பள்ளிக்கூடம் சென்றிருப்பீர்கள், நண்பர்கள் உண்டாயிருப்பாங்க. இன்னைக்கு இருக்காங்களா? பள்ளிக்கூடம் நுழைத்து காலேஜ் வந்திருப்பீங்க, காலேஜில் உங்களுக்கு நண்பர் உண்டாயிருப்பாங்க. இன்னைக்கு இருக்காங்களா? குடும்பத்தில் பெற்றோர்கள் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு பெற்றோர் இருக்கிறாங்களா? உடன்பிறப்புகள் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை உடன்பிறப்புகளை நாம் இழந்திருக்கின்றோம்? இன்னைக்கு எத்தனை உடன்பிறப்புகளை பிரிந்து வாழ்கின்றோம்? இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் மனத்தாங்கலான வார்த்தைகளை விட்டு பிரிந்திருக்கின்றோம்? இது கிறிஸ்துவ வாழ்க்கையா? ஒருவரை ஒருவர் இணைந்து தாங்கி வாழ வேண்டிய வாழ்க்கை பிரிந்து மனம் கசந்து பார்க்க முடியாமல் பேச முடியாமல் வாழ்கின்றோமே, இது கிறிஸ்தவ வாழ்க்கையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இப்படிதான் வாழணும். எப்படி? அமைதியோடு, பொறுமையோடு, அன்புடன், எவரையும் விட்டுக் கொடுக்காமல் தாங்கி பிடிக்கிறவர்களாக இணைந்து தூய ஆவியின் உதவியோடு வாழ வேண்டும். தூய ஆவியானவர் எந்த உள்ளத்தில் இல்லையோ அவங்க எப்போதுமே பிரிச்சு பிரிச்சு தான் பேசுவாங்க. மற்றவங்களை குறை கூறி பேசுவாங்க, மற்றவங்களை ஈடுகட்டி பேசுவாங்க. இது தூய ஆவி பெறாத பசாசின் ஆவி உள்ளே செயலாற்றுகிறது. ஏனெனில் பசாசின் ஆவிக்கு பிரித்துதான் பழக்கம், சேர்த்து பழக்கம் அல்ல. தூய ஆவியானவருக்கு உங்களை சேர்த்துதான் பழக்கம்.
எப்படி சேர்த்து அன்பினாலே தாங்குகிறவர்களாய் உருவாக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். முதலிலே நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஒரு ஒற்றுமை இருந்தால் தானே கிறிஸ்து அல்லாதவர்களை ஆண்டவரிடம் கொண்டு வர இயலும். கிறிஸ்துவ குடும்பத்திலேயே ஒற்றுமை இல்லை என்றால், பிரிந்து பிரிந்து வாழ்ந்தால் கிறிஸ்து எப்படி நம்மொழியாக வெளிப்படுவார்? நேற்றைய தினத்திலே பவுல் சொன்னார் பாருங்க, உடல்களினால் கடவுளை பெருமைப்படுத்துங்கள். உடலிலே நாம் வாழ்கிற வரைக்கும் நம்மொழியாக கடவுள் பெருமை அடைய வேண்டுமே தவிர நம்மொழியாக நம் ஆண்டவர் இயேசுவின் பெயர்கள் கெடுகிற அளவுக்கு வாழக்கூடாது. இவர்கள் கிறிஸ்தவர்களா என்ற வாக்கு எவர் வாயிலும் பெறக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, இந்த நற்செய்தி வாசகங்கள் தெளிவுபடுத்துகிறது. உன்னை ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனாக அழைத்திருக்கின்றார். கிறிஸ்தவ குடும்பத்திலே நீ பிறந்திருக்கின்றாய். இன்னைக்கு மனமாற்றம் அடையணும். ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்காம அன்பினால் தாங்குகிறவர்களாக மன்னிப்போம் மறப்போம் என்று ஒற்றுமையிலே வாழ தூய ஆவியானவர் உதவி செய்ய காத்திருக்கின்றார். நாம் என்ன தீர்மானிக்கின்றோம்? அடுத்த வாக்கு வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. ஒரே எதிர்நோக்கு. என்ன எதிர்நோக்கு? இயேசுவை என் வழியாக உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவை நான் வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவை வெளிப்படுத்ததான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மில் இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். தூய ஆவி அனுபவம் பெற்ற, முதல் முறை அனுபவம் பெற்ற பேதுரும் யோவானும் தூய ஆவி பெற்றவுடனே, பெந்தகோஸ்து பெருவிழாவிலே தூய ஆவி அனுபவம் பெற்றவுடனே முதலாக ஆலயத்துக்கு போகின்றார்கள். அந்த ஆலய வாயிலே பிச்சைக்காரன் இருக்கின்றான். அவன், ஐயா பிச்சை போடுங்க. இவர்களையும் கேட்டான், பலரை கேட்டது போல. இவங்க இருவரும் அமர்ந்து சொன்னாங்க, எங்களிடத்திலே பணமோ பொருளோ இல்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது, எங்க கூட இயேசு இருக்கிறார், நம்புகிறாயா? அவன் சொன்னான், இயேசு என்ன செய்வார்? உன்னை எழுந்து நடக்க செய்வார். உன் பிச்சைக்கார வாழ்க்கை மறைந்து போய்விடும். அவன் ஆர்வம் கொண்டான். ஐயோ, இத்தனை வருஷமா இந்த ஆலயத்தில் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், ஒருவரும் இது எனக்கு கொடுக்கலையே, எனக்கு கொடுங்க. அவங்க சொன்னாங்க, இயேசுவின் பெயரால் எழுந்து நட. அவன் துள்ளி குதித்து ஆலயத்துக்குள் சென்றான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரை மக்களே, இயேசு கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கும்போது, கிறிஸ்தவர்கள் எங்க இருந்தாலும் அவர்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கின்றார். அந்த கிறிஸ்தவர்களிட தான் தூய ஆவி இல்லையே, எங்க விடுதலை? பிரிவினையின் ஆவி, சண்டையின் ஆவி, கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பெருமையின் ஆவி, நான் என்ற எண்ணம், என்ன எல்லாரும் மதிக்கணும், என்ன மதிச்சாதான் எல்லாத்தையும் நான் செய்வேன், என்ன நேசிச்சாதான் நான் எல்லாத்தையும் கொடுப்பேன், என்ன நேசிக்கலைன்னா எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் கிறிஸ்தவங்க வாழ்க்கை. இன்று நாம் மாற வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உடல் ஒன்று, அதே போல தூய ஆவியானவரும் ஒருவர் தான். நாம் பலராய் இருக்கலாம், ஆனால் நாம் எல்லாருக்கும் ஒரே பெயர், கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் உடலிலே பங்குதாரர்களாய் இருக்கின்றோம். ஆக கிறிஸ்துவின் மனநிலை நமக்குள் இருந்தால்தான் நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்பது பொருளாகும். கிறிஸ்துவின் மனநிலைக்கு விரோதமாக நாம் செயலாற்றுவோம் என்றால் சோம்பேறிகளாக, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம, உனக்கும் பிரயோஜனம் இல்லாம நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் உன்னை வெறுத்து விடுவார். ஆக கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த நீங்க கிறிஸ்துவுக்காக தான் வாழ வேண்டும். கலப்பட வாழ்க்கை வாழ இயலாது. கலப்படம் ஆண்டவருக்கு பிடிக்காது. கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரே உள்ளத்தை தான் ஆண்டவர் தேடுகிறார். அந்த கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவங்க திருவிவிலியத்தில் எழுதப்பட்டவைகளை
ஆர்வத்தோடு படித்து அதற்கேற்றவாறு தன்னை மாற்றிக் கொள்வார்கள். இதான் கிறிஸ்துவை நேசிப்பதற்கான அடையாளம். இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க, எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க, இதுல எழுதப்பட்டவாறு தன் வாழ்க்கையை மாற்றுகிறவர்கள் தான் அவரை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாயிருக்கும். இதுதான் இன்னைக்கு பவுல் சொல்லுகிறார், அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுங்க. நீங்க கிறிஸ்தவங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவை போல பூமியில் உள்ள மக்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நன்மைகளையும் கொடுக்க தீர்மானுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். இதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். அன்பினால் தாங்குங்கள், இது கிறிஸ்துவின் அடையாளம். ஆகவே முடிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே, பல திருமுழுக்கு கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவங்க இதுல கூட கன்ஃபியூஷன் தான். பெந்தெகோஸ்ட்ல போனா ஒரு திருமுழுக்கியா? எதுதான் உண்மை? சிஎஸ்ஐல போனா ஒரு திருமுழுக்கு, எதுதான் உண்மை? ஆர்சியில வரும்போது ஒரு திருமுழுக்கு, எதுதான் உண்மை? எதுதான் உண்மை? திருமுழுக்கு என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? கழுவப்படுதல். தண்ணீரால் கழுவப்படுவது கிடையாது, வார்த்தையினால் கழுவப்படுதல். தண்ணீர் என்றால் சுத்திகரிப்பு என்பது பொருள். ஒரு மனிதனுடைய பாவத்தை தண்ணீரால் கழுவ இயலாது, வார்த்தையினால் தான் கழுவ இயலும். இதை உணராம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஏன் சபை பெரிசு, ஏன் பேர் சபை பெரிது என்று வாழ்ந்து கொண்டு பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரிவினையின் ஆவி பிடித்துக் கொண்டிருக்கின்றன. இதற்கு பவுல் சொல்றார் பாருங்க, ஒரே திருமுழுக்கு, ஒரே கிறிஸ்து, எல்லாம் ஒன்றுதான், வேறு கிடையாது. ஆக ஞானஸ்நானம் என்ற வார்த்தையின் பொருள் அல்ல. ஞானம் ஸ்நானம் இரண்டாக பிரிக்கணும். ஸ்நானம் என்றால் கழுவுதல். ஒரு மனிதன் கழுவப்பட வேண்டும். எப்படி கழுவான்? நீதிமொழிகள் 1:7 வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பது ஞானத்தின் தொடக்கம். கடவுள் மேல் பயம் வந்தால் பாவம் உன்னை தானாக விலகி போய்விடும். உனக்குள்ளே பாவம் வராது, நீ கழுவப்படுகின்றாய். அதுதான் உண்மையான திருமுழுக்கு. திருமுழுக்கு என்பது மூழ்கி எந்திரிச்சால் முழுமை நினைக்காதீங்க. திருமுழுக்கு என்பது தெளிக்கிறது உண்மை நினைக்காதீங்க. ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதத்திலே செய்யலாம். ஆனால் விவிலியம் கற்றுக் கொடுப்பது என்ன? கழுவப்படுதல். பாவங்கள் கழுவப்பட வேண்டும். அது தண்ணீரால் அல்ல, இறை வார்த்தையினால் மட்டும்தான் கழுவப்பட முடியும். ஆக பைபிளை படிங்க. அன்றைக்கு இயேசுசாமியோட 2 கல்வர்கள் அழைக்கப்பட்டார்களே, அதுல ஒரு கல்வனை பார்த்து இன்றைக்கு என்னோடு கூட இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த கல்வன் எந்த திருமுழுக்கு பெற்றான்? எந்த திருமுழுக்கும் பெறவில்லை. ஆக இயேசு விரும்புவது எல்லாமே மனமாற்றம் ஒன்றுதான். தீமை விலக்கி நன்மை செய்கிற மனமாற்றம், ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்குகின்ற மனமாற்றம். நமக்கு நாமே சட்டங்களை பிரித்துக் கொண்டு ஜனங்களை பிரித்துக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இல்ல. ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்குங்கள். தூய ஆவி இதற்காக தான் அனுப்பப்பட்டார். இதுதான் இன்றைக்கு மிக அழகாக சொல்லுகிறார். ஒரே கிறிஸ்து, ஒரே திருமுழுக்கு, ஒரே கிறிஸ்தவர்கள், வேறெல்லாம் கிடையாது. சபை பாகுபாடு கிடையாது. அனைவரும் கிறிஸ்துவுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே விவிலியத்தின் தொடர்ச்சி என்ன சொல்லுகிறது? ஆகவே எல்லோருக்கும் கடவுள் தந்தையுமானவர் ஒருவரே. எல்லாருக்கும் பாருங்க, இங்க ஜாதி மொழி கூட கிடையாது. உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரே கடவுள், ஒரே தந்தை. அந்த தந்தையை வெளிப்படுத்தும்படிதான் கிறிஸ்தவர்களாகிய நம்மை தேர்ந்து கொண்டார். நமக்குள்ள என்ன குணம் இருக்க வேண்டும்? எல்லாரும் அரவணைக்கிற குணம் இருக்க வேண்டுமே தவிர நமக்குள்ளேயே பிரிந்து பிரிந்து பேசுகிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. இதை ஆண்டவர் வலியுறுத்தி இன்றைக்கு பேசுகின்றார்.
நாம் ஒற்றுமையாகத்தான் வாழ வேண்டும். நீங்க எந்த சபையிலனா இருங்க, இருக்கிற அந்த இடத்துல உண்மையா இருங்க. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க கொருங்கு மாதிரி தாவாதீங்க. நிலையான குணம் இல்லாமல் தாவாதீங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க. உன்னை அழைத்த ஆண்டவர் உன்னுடன் கூட இருக்கின்றார். ஆண்டவர் உலகை பார்க்கும் போது நீ எந்த சபையில் இருக்கிறாய் என்று பார்க்க மாட்டார். மனமாற்றம் அடைந்திருக்கிறாயா என்று மட்டும்தான் பார்ப்பார். எப்பேர் பெற்ற மனமாற்றம்! தான் செய்கிற தவறுகளை உணர்ந்து மனத்தாழ்மையோடு, அமைதியோடு, ஒற்றுமையாக இணைந்து ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற குணம் எந்த சகோதரன் சகோதரிக்குள் இருக்கிறதோ அவங்க தான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்க கிறிஸ்தவர்களாயிருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவர்களாயிருக்கலாம். அவர் மேலிருந்து பார்க்கும் போது இந்த குணம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கு தூய ஆவி கொடுக்க வல்லவராயிருக்கின்றார். இதை உணர வேண்டும். நமக்குள் இருக்கிற பிரிவினைகளை வீசி எறிய வேண்டும். ஒற்றுமையாய் வாழ பழக கற்றுக்கொள்ள வேண்டும். எவராயிருந்தாலும் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அது யார் வேணாலும் இருக்கட்டும், அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்தாரே தவிர பிரிந்து வாழ்வதற்காக அல்ல. ஆகவே வாக்கியம் தொடர்ச்சி என்ன சொல்லுகிறது? முதல் வாசகம் என்று பார்க்கும்போது எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர், கிறிஸ்து கொடுக்க விருப்பம் அளவுக்கேற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறே சிலரை திருத்துதராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளராகவும், ஆயர்களாகவும், போதர்களாகவும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். பூமியில் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறாரா பாருங்க. அவருடைய அன்பை மக்களுக்கு, உலக மக்களுக்கு கொடுப்பதற்காக சிலரை திருத்தூதர்களாக, திருத்தூதர்கள் என்ன? அதான் அப்போஸ்தலர்கள். திருத்தூதர்களாக, சிலரை இறைவாக்கினராக, பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் கடவுளோடு பேசி அந்த கடவுள் என்ன சொல்லுவாரோ அப்படியே கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கிறவர்கள். அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேதமும் இருந்ததில்லை. இறைவாக்கினர்களாக, சிலரை நற்செய்தியாளர்களாக. நற்செய்தியாளர் என்ன அர்த்தம்? நல்லது மட்டும் பேசி நல்லது மட்டும் செய்கிறவங்க. சிலரை நன்மை செய்கிறவர்களாக, சிலரை ஆயர்களாக. இன்றைக்கு ஆயர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? பிஷப்மார்கள், குருக்கள், பாஸ்டர்மார்கள், ஆயர்கள். சிலரை ஆயர்களாகவும், போதர்களாகவும், போதர்கள் என்றால் போதிக்கிறவர்களாக ஆண்டவர் பூமியில உருவாக்கி வைத்திருக்கிறார். இதுல ஏதாவது ஒரு பணி உனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உலக மக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்காக உன்னை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். ஆனால் உன் உள் மனசு எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? பணத்துக்காக, பெயருக்காக, புகழுக்காக, அந்தஸ்துக்காக, உயர்வுக்காக, சுயநலத்துக்காக, சுய ஆசை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்குரியதாய் இருக்காது. ஆகவே திருத்தொண்டாற்ற இறைமக்கள் ஆயத்தப்படுத்தவும், திருத்தொண்டு செய்வதற்காக மக்களை ஆயத்தப்படுத்தவும், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும். கிறிஸ்துவின் உடல் எது? அதான் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கிறிஸ்துவின் உடல். உலகில் வாழ்கிற எல்லா மக்களும் கிறிஸ்து உடலில் கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த பணி செய்தான் கிறிஸ்துவலாகிய நம்மை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றி அறிவிலும், இறைமகனாக இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதிலும், நம்பிக்கையிலும் ஒருமைப்பட்டு ஒன்றாய் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோமாக. கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது என்ன செய்தாரோ அதை நாமும் செய்ய ஒவ்வொரு நாளும் நம்மை தயாரிக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் முடிக்கின்றார்.
நற்செய்தியை வாசிக்கும் போது ஆண்டவர் அழைக்கின்றார் அவர் பணிக்காக. முதல் வாசகத்தை வாசிக்கும் போது அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து வாழுங்கள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளாமல் கிறிஸ்துக்குரிய எண்ணங்களோடு கிறிஸ்துக்குரிய செயல்பாடுகளோடு அவர் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்கிற எண்ணத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் இவர் சிலுவையிலே மரித்தார். அந்த எல்லா மக்களையும் அந்த ஆண்டவரிடத்தில் வந்து சேர்க்க கிறிஸ்தவர்களாகிய நாம் பிளவுகளை விட்டு, பிரிவினைகளை விட்டு, ஆசாபாசங்களை விட்டு, சுய எண்ணங்களை விட்டு கிறிஸ்துவை நோக்கி பயணம் செய்ய ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கின்றார். ஒப்பு கொடுப்போமா? இன்றைய திருப்பலி வாசகம் நம்ம எப்படி தயாரிக்கிறது பார்த்தீங்களா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற என் அன்புள்ள தகப்பனே, வேலைக்காயமை போற்றுகிறோம். என்னோடு காத்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாள் காலை 1 மணி நேரம் எங்களோடு இணைந்து செவிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு காதுகள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்கள் மாற்றம் அடைவார்களாக. கிறிஸ்தவ அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற விரிசல்களை, மன எண்ணங்களை, கோபங்களை விடுதலையாக்குவீராக. அமைதியும் ஒற்றுமையும் இணைந்து வாழ்கிற எண்ணமும், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குகிற எண்ணத்தையும், விட்டு கொடுக்காம வாழ்கிற எண்ணத்தையும் ஒவ்வொரு கிறிஸ்தவங்க உள்ளத்தில் வைக்கும்படிக்காக செபிக்கிற ஆண்டவரே, எவருக்கும் எவரும் விரோதமாக எழும்பி விரோதங்களை சம்பாதித்துக் கொள்ளாமல் பாசத்தோடு வாழ்ந்து பாசத்தின் அடையாளமாய் உம்முடைய அரசுக்குள் வந்து நுழைகிற பாக்கியத்தை தருவீராக. என்னோடு செபிக்கிற குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க வீட்டாரை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அனைத்தையும் திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, பிழைத்தாலும் இயேசுவுக்கே என்று பவுலடிகளார் உரைத்த அந்த வாக்கை நாங்கள் உள்வாங்கி அதற்கேற்றவாறு வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. எங்களையும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணும்படி எங்களை மாற்றி அமைத்தருளும். நடையிலும், உடையிலும், பேச்சிலும், பார்வையிலும் உம்மை மக்கள் பார்க்கும்படி எங்களை மாற்றுவீராக. உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்து விடாதீர்கள். இந்த திருப்பலி வாசகத்தை மீண்டும் உங்க வீட்டில குடும்பமாக கூடி ஒவ்வொருவரும் சத்தமாக படித்து ஜெபம் பண்ணுங்க. மனசிலே படிச்சுக்கிட்டேன்னெல்லாம் சொல்லாதீங்க, வாயில உச்சரிக்கணும். ஒவ்வொருவரும் அவங்க வீட்டில குறைந்தது 1 மணி நேரம், அரை மணி நேரமாவது ஒன்றா கூடி திருப்பலி வாசகத்தை எடுத்து வாசித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களையும் உங்க வீட்டையும் ஆண்டவர் காப்பார். நீயும் நானும் ஆண்டவரின் பணியாளர்களாக மாறுவோம். நீங்க உலகத்துல எந்த பகுதியில இருந்தாலும் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று தீர்மானிங்க. நீ இருக்கிற இடத்துக்கு இயேசு ஆண்டவர் வருவார், உன்னை எடுத்து பயன்படுத்துவார். நீ ஆண்டவரின் கருவியாக மாறுவாய். ஆகவே பைபிளை படிங்க, ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுங்க. யூடியூப்ல இந்த நிகழ்ச்சி இருக்கிறது, அதை டவுன்லோட் பண்ணி உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க. டாக்டர் பிலிப் மரியான் டைப் பண்ணீங்கன்னா யூடியூப்ல வீடியோ வரும். அதை அனுப்பி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனெனில் இப்போது நாங்கள் கட்ட வேண்டிய நிலை, ஆனால் எங்களுக்கு தேவையான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துவிட்டால் பண கட்டணம் இருக்காது. இந்த நற்செய்தி பரவுவதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இப்போது பண கட்டணங்கள் உள்ளன. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 1000 பேராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் இந்த நேரலையான செய்தி யூடியூபில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் வழங்க இயலும். உதவி செய்யுங்க. இறைவன் உங்களையும் உங்க வீட்டாரையும் பாதுகாத்து நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.